சரி. தோழர்களே, ம். தமிழ்நாடு கலை சரிங்க. இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு 65வது அதிகாரமான சொல்வன்மை என்கிற அதிகாரத்தை நம்மோடு சொல்லுவதற்கு முற்றோதல் செய்வதற்காகவும், உரைப்பொழிவு செய்வதற்காகவும் 2 ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு அவர்களை நாம் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய தினம் இந்த அதிகாரத்தை சொல்வன்மை என்கிற அதிகாரத்தை முற்றுதல் செய்வதற்காக வழக்கம் போல் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு 3வது முறையாக வள்ளி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ரா வள்ளி அவர்கள் ஸ்ரீ சேவன் அண்ணாமலை கல்லூரியில இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி. படிப்பில் படுசூட்டி இன்னும் சொல்லப்போனால் பல்கலைக்கழகத்தினுடைய தரவரிசை பட்டியலில் கண்டிப்பாக இடம்பெறுவார் என்கிற அடிப்படையில் எங்கள் கல்லூரி எதிர்பார்க்கிற அருமை மாணவி வள்ளி அவர்கள் இன்றைக்கு முற்றுதல் செய்வதாக இணைந்திருக்கிறார். அதே போல உரைப்பொழிவு செய்வதற்காக நம்முடைய அருமை பேராசிரியர் ஒவ்வொரு நாளும் இந்த நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற இந்த நிகழ்வை கவனித்துக் கொண்டு இதற்கு செறிவூட்டம் செய்கிற நலம் விரும்பி என்று கூட சொல்லலாம். திருச்சியில இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய இணை பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணனை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நல்ல ஆளுமை, நல்ல இலக்கிய பேச்சாளர். நல்ல அவருடைய இலக்கிய உரை கேட்கலாம். அந்த அளவிற்கு அவை மட்டும் இல்லாமல் ஆய்வுத்துறையிலும் அவர் முன்னெடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆளுமை. பல்கலைக்கழக மானியக் குழு வரையறை செய்திருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாம் தொடர்ந்து எழுதி வரக்கூடியவர். இன்றைக்கு கூட நாம் பேசுகின்ற பொழுது அவர் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தினுடைய கல்லூரி தன்னாட்சி கல்லூரியினுடைய பாடத்திட்ட குழுவில் அவர் உறுப்பினராக இன்றைக்கு பங்கேற்று சிறப்பு இருக்கிறார் என்றால், குறிப்பாக பெரும்பாலான கல்லூரியினுடைய பாடத்திட்ட குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை நம்முடைய முனைவர் கிருஷ்ண ஐயா அவர்கள். அவர்களும் உரைப்பொழிவில் இணைந்திருக்கிறார். 2 ஆளுமைகளையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு வரவேற்று இன்றைய தினம் முற்றுதல் செய்வதற்காக நம்முடைய அருமை மாணவி வள்ளி அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்றேன். சொல்லலாம் ஐயா? சொல்றாமா. 65வது அதிகாரம் சொல்வன்மை. நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வு. கேட்டார் பிரிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். திருநறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனில். சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. வேட்பத்தாம் சொல்லி பிறன் சொல் பயன்கோடல் மாற்றியின் மாசு அற்றார்கோள். சுழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லம் யாருக்கு அரிது. விரைந்து தொழிற் கேட்கும் ஞாலம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். பல சொல்லால் காமுறுவர் மன்றமாசு அற்ற சிலர் சொல்லால் தேற்றாதவர். இனர் உழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்துரையாதார். நன்றிய. 1330 குறளும் தெரிந்த மாணவி வள்ளி அவர்கள். மிக்க மகிழ்ச்சி. வள்ளி, நீங்க அவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு நாளைக்கு இணையலாம்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிருங்க. நாளைய தினம் அவர்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக வழங்கப்படும். அதை அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிருங்க. ஏன்னா அவங்க கிராமத்துல இருந்து தொடர்ச்சியா தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. சொல்லிருங்க. நன்றி. நான் சொல்லிடுறேன். உரைப்பொழிவு தருமாறு இனிய நண்பர் பல்வேறு இந்த நிகழ்ச்சி சிறப்புறுவதற்கு பல்வேறு நிலையிலும் ஆலோசனை தருகிற முனைவர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐயா கீரா ஐயாவினுடைய படைப்புகளில் இருந்து அழகிரிசாமி ஐயாவுடைய படைப்புகளை தொடர்ந்து நாளும் ஒரு அதிகாரம் என்கிற பொறுமையிலே தொடர்ந்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறமையா அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை நாளும் சோர்வில்லாமல் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் தோழர் கருமுருகன் ஐயா அவர்களுக்கும் தோழர் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தினமும் தம்முடைய கருத்துரைகளை வழங்குகின்ற மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா ரவீந்திர பாரதி அவர்களுக்கும் சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களுக்கும் இன்னும்
நிறைய தோழர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், மாணவர்கள், இன்றைக்கு குரல் முற்றோதல் செய்த சேவுகன் அண்ணாமலையார் கல்லூரியினுடைய தமிழ்துறை மாணவி இரா வள்ளி அவர்களுக்கும் மற்றும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை இனிதாக தெரிவித்துக் கொள்கிறேன். சொல் என்பது ஓர் எழுத்தோ அல்லது பல எழுத்தோ சேர்ந்து ஆக்கப்பட்டு ஒரு பொருளை தருவது சொல் என்று சொல்கின்றோம். இந்த சொல் ஒரு மொழியினுடைய கூறுகளில் ஒன்றாக கருதப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த சொல் தனித்து நின்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருகின்றது. முதலில் நம் மனித இனம் தோன்றிய காலத்தில் முதலில் நாடகம், இசை, பிறகு இயற்றமிழ். தம்முடைய செய்கையின் மூலமாக தம்முடைய கருத்தை மனிதன் தெரிவித்தான். அதற்கு அடுத்த கட்டத்தில் ஒளியின் மூலமாக தம்முடைய உணர்வுகளை, தம்முடைய எண்ணத்தை மனிதன் வெளிப்படுத்தினான். மூன்றாவது நிலையில் பேச கற்றுக்கொண்டான். பேச கற்றுக்கொண்ட பொழுது மொழியை ஆக்கி கொண்டதை நாம் அறிவோம். அந்த வகையிலே இந்த சொல் குறித்து மேல்நாட்டு அறிஞர் ஒருவர் சொல்கிறார், இந்த சொல்லுக்கு 4 வகையான பொருட்பண்பு இருக்கின்றது என்று ஐஏ ரிச்சர்ட்சன் என்பவர் சொல்றாரு. அதுல பார்த்தோம் சொன்னா, ஒண்ணு அறிவு புலப்படுதல். ஒருவர் பேசுகின்ற சொல்லுகின்ற சொல்லின் மூலமாக ஒருவருடைய அறிவு எந்த அளவிற்கு வெளிப்படுகிறது, அவர் எந்த அளவிற்கு அறிவு பெற்றிருக்கிறார் என்பதனை வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த வகையில அறிவு புலப்படுதல் ஒன்று. இரண்டாவது உணர்வு புலப்படுதல். மூன்றாவதாக தொனி அல்லது குறிப்பு பொருள் தருதல். நான்காவதாக விருப்பம் அல்லது நோக்கத்தினை புலப்படுத்துவது என்கிற வகையில இந்த அறிஞர் சொல் 4 வகையான பொருட்பண்புகளை உடையது என்பதை வரையறை செய்திருக்கின்றார். நம்முடைய தொல்காப்பியர் கூட சொல் அதிகாரம் என்கிற ஒரு அதிகாரத்தை வகுத்து சொல்லுக்குரிய பொருள் என்ன பொருளை தரும், சொல் எத்தனை வகைப்படும் என்பதையெல்லாம் பற்றி சொல்லிவிட்டு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்கிறார். அவருக்கு பின்பு வந்த இலக்கிய ஆளுமை, சங்க இலக்கியம், 14 கீழ்கணக்கு நூல்கள், இப்படி நம்முடைய தமிழ் இலக்கிய பரப்பில் சொற்களை கையாளுகின்ற விதம், அந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகின்ற விதத்தை பற்றியெல்லாம் நிறைய இலக்கிய ஆளுமைகளும் நம்முடைய இலக்கியத்தை படைத்திருக்கக்கூடிய ஆளுமைகளும் வெளிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில நம்முடைய திருவள்ளுவர் 65வது அதிகாரமாக சொல் வன்மை என்கிற அதிகாரத்திலே சொல்லினுடைய ஆழம், சொல் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், அந்த சொல் எந்த சூழலில் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த அதிகாரத்திலே வள்ளுவர் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பதை நாம் அறிகின்றோம். இந்த 65வது அதிகாரத்திற்கு முன்பாக அமைச்சு என்கிற அதிகாரத்தை 64வது அதிகாரமாக வைத்திருக்கின்றார். அரசு இயக்குவதற்கு அங்கங்கள் 6 என்று சொல்கின்றார். அவற்றில் ஒன்றாக இங்கே அமைச்சு என்பவன் அமைச்சருக்கு உரிய பண்புகள் என்ன, குணம் என்ன, அவன் எப்படிப்பட்ட சொல்லை பயன்படுத்த வேண்டும், ஒரு காரியம் வினை ஆற்றுகிற பொழுது அந்த வினையை வெற்றிகரமாக முடிக்கப்படுவதற்கு அவன் பேசக்கூடிய சொல் மிக முக்கியமாக அமைகிறது என்கிற வகையிலே இந்த அமைச்சு என்கிற அதிகாரத்தை வைத்து அதற்கு பிறகு சொல்வன்மை என்கிற அதிகாரத்தை வள்ளுவர் பெருந்தகை வைத்திருக்கின்றார். சரி, சொல் மட்டும் சிறப்பாகவும் ஆழமாகவும் பொருள் உடையதாகவும் இருந்தால் மட்டும் போதுமா என்றால், செயலும் அவ்வாறே அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த அதிகாரமான 66வது அதிகாரத்தில் வினை தூய்மை என்கிற அதிகாரத்தை மிக பொருத்தமாக முன்னும் பின்னும் ஏவோடு பயன்படுத்தி வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். சொல் இருக்கின்றது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஆம், நாம் எல்லா சொல்லும் பொருளுடைய சொல்லாகத்தான் இருக்கின்றது என்பதற்காக எல்லோரிடத்தும், எவ்விடத்தும், எல்லாரிடமும், எச்சூழ்நிலையிலும்
நாம் சொற்களை பயன்படுத்திவிட முடியுமா? இல்லை. இடம், பொருள், காலம், ஏற்ற சூழலுக்கு ஏற்ப சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை வள்ளுவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். 10வது அதிகாரத்தில் இனியவை கூறல் என்று சொல்கின்றார். 9வது அதிகாரத்தில் விருந்தோம்பல். விருந்தோம்பலுக்கு அடுத்து இனியவை கூறல். விருந்தினர் வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு எப்படி நாம் இனிமையான சொற்களை சொல்லி அவர்களுடைய முகம் போனாமல் இருப்பதற்கான சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை அந்த இனியவை கூறல் என்கிற அதிகாரத்திலே சொல்லி இருப்பதை பார்க்கலாம். இப்போ இங்கே அந்த சொல் வன்மை, வன்மை என்பது இங்கே வலிமை என்ற பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம். சொல் வலிமை, இங்கே வலிமை என்றால் சொல் பொருள் உடையதாக இருக்க வேண்டும், நல்ல கருத்து ஆழமிக்க சொல்லாக இருக்க வேண்டும், பிறருடைய மனம் புண்படக்கூடாத சொல்லாக இருக்க வேண்டும் என்கிற பொருளிலே நாம் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதை வள்ளுவர் இங்கே சொல்லி இருக்கின்றார். அந்த வகையிலே இங்கே முதல் குறளாக சொல்கின்றார் வள்ளுவர். இப்ப நாம் பார்க்கின்றோம், நலம், உடல் நலம், மனநலம், இப்படி நம் வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில நலம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இப்ப சொல்லுவாங்க, மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் என்பதை போல முதலில் மனம் நலமாக இருத்தல் வேண்டும், உடல் நலம் பேண வேண்டும். அதோடு மிக முக்கியமான நலம் எது என்றால் நான் நலம் என்று சொல்கிறார். இப்ப யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கல் தோகாப்பர் சொல்லிலுக்கு பற்றி என்று வள்ளுவர் சொல்வது அங்கே ஒரு இடத்தில் சொல்கிறார். இங்கே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாவன்மை, நலம் என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே சொல்வோம் நாவடக்கம் வேண்டும், நாம் இயல்பாக சொல்வோம் நாவடக்கம் வேண்டும் என்று சொல்வோம். அப்போ பார்த்து பேச வேண்டும், எதையும் அறிவதென்று பேச வேண்டும் என்று சொல்கின்ற வகையிலே சொல்வோம். அப்போ எல்லா நலங்களிலும், செல்வ நலம், கல்வி நலம், அனைத்து நலங்களிலுமே சிறந்த நலமாக எதை வள்ளுவர் இங்கே முன்னிறுத்துகிறார் என்று சொன்னால் நலத்தை முன்னிறுத்துகிறார். அந்த குறள் தான் நலம் எனும் நலனுடைமை அந்நலம் யா நலத்து உள்ளதும் அன்று என்று இந்த குறளை அவர் சொல்கிறார். இப்போ அன்று என்கிற சொல் அன்றைக்கு இல்லை என்ற பொருளிலே ஆளப்பட்டு வந்திருக்கிறது பார்க்கின்றோம். நாம் இன்றைக்கு இந்த அன்று என்ற சொல்லை இப்ப 31/1/2025 அன்று நிகழ்ந்த, இப்ப இந்த அன்று என்பது இன்றைக்கு பொருள் சற்று மாறுபட்ட நிலையிலே இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நாநலம் எனும் நலன் உடைமை அந்நலம் யா நலத்துள்ளதும் அன்று என்கிற குறளில நாவன்மையாகிய நலம் அனைவருக்கும் சிறப்பினை தருவதாகும். நாவன்மையாகிய நலம் அனைவருக்கும் சிறப்பினை தருவதாகும். அந்நலத்திலும் சிறப்பாக விளங்குவதோடு பிற எந்நலத்திலும் அடங்காதது ஆகும் என்று இங்கே பொருள் கொள்ளலாம். இப்ப ஒவ்வொரு குறளுக்கும் பலரும் அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை பலரும் உரை எழுதி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆக யார் அந்த காலத்திலும் சரி, பண்டைய காலத்திலும் இன்றைய காலத்தில் யார் உரை எழுதினாலும் அதற்கு ஏற்ப சிந்தனைகளை, கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருப்பதுதான், பொருள் சுரங்கமாக இருப்பதுதான் நம்முடைய வள்ளுவ பெருந்தகையினுடைய திருக்குறள் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. ஆக எல்லா நலத்திலும் சிறந்த நலம் நலம் என்பதாகும். அந்த நலம் பிற நலங்களில் அடங்காது என்றால் பிற நலங்களை காட்டிலும் சிறப்பு உடையதாக இருக்கிறது என்று சொல்கிறார். இவற்றை, இந்த நலத்தை அமைச்சர்கள் மட்டுமல்ல, ஆளுகின்ற அரசர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதர்களும் நலத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்து வாழ்ந்தால் சிறப்பினை பெறலாம். எல்லா நலத்தையும் விட இந்த வன்மை என்கிற அந்த நலம் சிறந்தது என்பதை சொல்லிவிட்டு, இந்த நலத்தை கடைபிடிக்காமல் விட்டால் என்ன நிகழும் என்பதை அடுத்த குறளில வள்ளுவர் மிக அருமையாக சொல்கிறார். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு என்று சொல்கிறார். அதாவது இங்க ஆக்கமும் கேடும், இன்பமும் துன்பமும் சொல்லுகின்ற சொல்லினால் வருவதால் தாம் சொல்லும் சொல்லில் பிழையில்லாமல் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆக நன்மையும் தீமையும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நன்மையும் தீமையும்
ஒவ்வொருவரும் பேசக்கூடிய வார்த்தையினால் சொல்லில் இருந்து வருகின்றதனால், ஆக பேசுகின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது மிகவும் நாம் பயன்படுத்துகிற சொல்லில் பிழை இல்லாமல் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நன்மை விளையும், நமக்கு வரக்கூடிய தீங்கும் விலகி போகும் என்பதாக நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம சொல்றோம், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்கின்றோம். ஆக கல்லடி கல்லடி துன்பதால் சொல்லடி போகாது என்று சொல்கின்றோம். ஆக இந்த சொல்லை பயன்படுத்துவதில் நாம் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் என்று பார்க்கின்றோம். சொல்லுவார்கள், சிலப்பதிகாரத்தை சொல்வார், பாண்டிய மன்னன் கொண்டு வா என்றுதான் சொன்னான், கொன்று வா என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கே கேட்ட அந்த சொல் கேட்போருடைய பிழையினால் அங்கே தவறு நிகழ்ந்து விட்டது என்று சிலர் சொல்லுவார்கள். அதே போல இரண்டாம் உலக போரில் 1945 இரண்டாம் உலக போரின் போது ஜப்பான் மீது குண்டு மழை பொழிவதற்கு அங்கே இந்த சொல்லாடல் தொடர்பு வேறுபட்டு போனதால் நிகழ்ந்தது என்றும் சிலர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தையும் தரும், துன்பத்தையும் தரும், நன்மையையும் தரும், தீமையையும் தரும். ஆகையினால் நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்லில் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை வள்ளுவ பேராசான் மிக தெளிவாக, அழகாக, இன்றைய காலத்திற்கும் என்றைக்கும் பொருத்தமுடையதாக இந்த குறளிலே சொல்லி இருப்பது எண்ணி எண்ணி வியக்கத்தக்கதாகவும் இருக்கிறது, இன்புறத்தக்கதாகவும் இருப்பதை பார்க்கின்றோம். ஆக அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, நாம் சாதாரண மனிதர்களுக்கும் இந்த சொல்லை பயன்படுத்துவதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை வள்ளுவர் இங்கே அழகாக சொல்லி இருப்பதை நாம் அறியலாம். மூன்றாவதாக, சரி, எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாமா? பேசுவதை யார் கேட்பார்? ஆக அதற்கு சொல்லுகிறார் வள்ளுவர், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் என்று சொல்கிறார். இந்த சொல், பயன்படுத்தக்கூடிய சொல் கேட்பவரை வயப்படுத்துவதோடு கேளாதவரையும் விரும்பி கேட்க வைக்க வேண்டும். அதுதான் சொல் வன்மையாகும் அப்படிங்கிறார். கேட்பவரை பயப்படுத்துவதோடு கேளாதவரையும் விரும்பி கேட்க வைக்கக்கூடியதாக அமைவதுதான் சொல் வன்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பரிமேலழகர் சொல்லுவாரு, வலுவின்மை, சுருங்குதல், விளங்குதல், இனிதாதல், விழுப்பயன் தருதல், இப்படி சொல்லுவாங்க. ஆக ஒருவர் பேசக்கூடிய, சொல்லக்கூடிய பேச்சை விரும்பி கேட்கக்கூடியதாக, தன்வயப்படுத்தக்கூடியதாக அமையக்கூடிய சொல்லாட்சியை, சொற்களை பயன்படுத்த வேண்டும். கேட்காதவர் கூட மற்றவரிடம் கேட்டு தெளிகின்ற பொழுது, ஆகா, நாம் அந்த பேச்சை கேட்காமல் விட்டுவிட்டோமே என்று இயங்கக்கூடிய அளவிற்கு ஒருவருடைய பேச்சு திறனும் சொல்லும் அமைதல் வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்வதை பார்க்கின்றோம். இங்கே பார்த்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சிறந்த பேச்சாளர்களாக இருந்திருப்பதை பார்க்கின்றோம். பேச்சு வன்மையினால் ஆட்சியை கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையும் நாம் பார்க்கின்றோம். உலகத்துல சான்றோர்கள், அறிஞர்கள் எல்லாம், அரசியல் தலைவர்கள் எல்லாம் தம்முடைய சொல் வன்மையினால் மக்களை அவர்கள் கட்டி போட்டு இருப்பதை நாம் வரலாற்றின் மூலமாக அறிந்திருக்கிறோம். பிடல் காஸ்ட்ரோ என்பவர் கியூபாவினுடைய அதிபராக இருந்து சமீப காலத்திலே மறைந்த பிடல் காஸ்ட்ரோ என்பவர் உலகத்திலேயே அவர்தான் இன்றைக்கும் அவருடைய அந்த சாதனையை எவராலும் முறியடிக்க முடியவில்லை. தொடர்ந்து 7 மணி 20 நிமிடம் அவர் தொடர்ந்து பேசி உலக சாதனை செய்திருக்கின்றார். 7 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்த அந்த மக்கள் எவ்வளவு இனிமையாக கேட்டுக்கொண்டிருந்திருப்பார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது வியப்பாகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு அவர் சொல்வன்மை மிக்கவராக இருந்திருக்கின்றார். அவருடைய சாதனை இன்றளவும் எவராலும் முறியடிக்கப்படவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நம்முடைய தமிழகத்தில பேரறிஞர் அண்ணா அவர்கள், இன்னும் நிறைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், இன்னும் நிறைய அறிஞர்கள் தம்முடைய பேச்சின் மூலமாக மக்களை தன்வயப்படுத்தினார்கள் என்பது
வரலாறு. ஆக இந்த ஒரு வரலாறு படைக்க வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவருடைய கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் என்கிற குரலை மனதிலே வைத்துக் கொண்டு பேச முற்பட்டால் அவரும் உலக சாதனையாளராக உருவாகலாம் என்பதற்கு இந்த ஒரு சான்றாக நாம் கொள்ளலாம். அடுத்து சொல்கின்றார், சரி, எல்லோரிடமும் நாம் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட முடியாது. அவருடைய கல்வி அறிவு, அவருடைய படிப்பறிவு, தகுதி, இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு நாம் அவரிடம் தம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கின்றது. ஒரு ஆங்கிலம் தெரியாத பாமர மக்களிடம் போய் ஒரு அதிகாரி, அரசு அதிகாரி ஆங்கிலத்தில் பேசினார், அவர்கள் பேசக்கூடிய மொழியிலே பேசினால்தான் அங்கே இவர் பேசுவதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அதுபோலத்தான் சொல்றார் வள்ளுவர், திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனுண்டு இல் என்று சொல்கிறார். திறன் அறிந்து பேச வேண்டுமா? அந்த சொல், அப்படி சொல்லக்கூடிய சொல்லை விட சிறந்த அறமும் பொருளும் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால், ஒருவர் அவருடைய பேச்சை கேட்பவருடைய நிலையை, சூழலை, காலத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ப பேசினால்தான் அங்கே நன்மை விளையும், அவருக்கு நன்மை விளையும். ஆக அதை விட வேற அறமும் பொருளும் வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார். அதுதான் திறன் அறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதன் முன்பு இல்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். மனத்துக்கண் மாற்றின் ஆதல் அறம் என்று சொல்வார் அல்லவா? இங்கே அவர்களுடைய திறனை அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும், பேச வேண்டும். இப்ப மழலைகளிடம் மழலை சொல்லி பேச வேண்டும். அது போல அடுத்து சொல்கிறார், சொல்லை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். எந்த அவையிலே பேசுகின்றோம், யாருக்காக பேசுகின்றோம், எதற்காக பேசுகின்றோம், ஏன் பேசுகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது வள்ளுவர் சொல்கிறார், தேர்ந்தெடுத்த சொல்லை அறிந்து நாம் ஒருவர் பயன்படுத்தக்கூடிய சொல், அந்த சொல்லை வேறு ஒரு சொல் வென்று விடாமல் இருப்பதை அறிந்து கொண்டு பேச வேண்டும் என்று சொல்கின்றார். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிவு என்று சொல்கிறார். நாம் சொல்லக்கூடிய சொல்லை வெல்வதற்கு வேறு ஒரு சொல் இல்லை என்பதை அறிந்த பிறகு சொல்ல வேண்டும். இப்படி நாம் நிறைய பொருளுடைய சொற்களை அறிந்து பேச வேண்டும் என்றால் நிறைய நிறுத்த வேண்டும், படிக்க வேண்டும். இப்ப கம்பனுடைய சொல்லாட்சி, இப்ப அனுமனை சொல்லி செல்வர் என்று கம்பன் சொல்கிறார். அதே போல தாரையை இசையினும் இனிய மொழியல் என்று சொல்கிறார். அதுபோல அனுமன் சொல்வார், கண்டேன் முதலில் யாருக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி சொல்லை முதல்ல கண்டேன், அப்போ மனம் மகிழ்வு பார்த்தாச்சு, கண்டேன். பிறகு கற்பினுக்கு சரி நீ கேட்டத அடுத்தவங்க சொல்ல கேட்டியா, கண்களா. இப்படி கம்பன் சொல்லை பயன்படுத்துவதை நாம் வந்து பார்க்கிறோம். அதுபோல இங்கே சொல்லினுடைய பொருளை அறிந்து சொல்லுகின்ற சொல்லை நாம் ஐயா இடையூறுக்கு மன்னிக்கணும் ஐயா. ஹெட்செட் காட்டிட்டு பேசி பாருங்க ஐயா, ஹெட்செட் காட்டிட்டு பேசி பாருங்க. எடுத்துருங்க ஐயா. இப்ப கேக்குதா? கேட்குது. சரி பேசுங்க.
ஆ, ஐயா இப்ப கேக்குதா? கேட்குதுயா, பேசுங்க. சரிங்க. அடுத்ததாக சொல்கின்றார், வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் என்று சொல்கிறார். சரி, நான் பேசுவதை மட்டும் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பது, அதோடு பிறர் பேசுவதையும் கேட்டு ஆய்ந்து அறிந்து அவர் பேசுவதிலே பயன் உடைய சின்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் சான்றோர் என்று சொல்லலாம். அந்த வகையில சொல்றார். இன்னைக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சிலர் தான் மட்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், நான் பேசிக்கொண்டே இருப்பேன், மற்றவர்கள் பேசுவதை நான் கேட்க மாட்டேன் என்கிற நிலையில் சிலர் இருக்க கூடும். அதற்கு வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தாம் சொல்வதை பிறர் விரும்பி கேட்பதை போல மற்றவர் சொல்வதையும் பிறர் சொல்வதையும் கேட்டு பயன் கொள்வதே சான்றோர்களுடைய சிறப்பான செயலாகும் என்று சொல்லுகின்ற வள்ளுவர் இப்படி குறளிலே சொல்லுகின்றார், வேட்பத்தான் சொல்லி பிறர்கொள் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் என்று சொல்லுகின்றார். அடுத்து சொல்கிறார், சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெள்ளல் யாருக்கும் அரிது என்று சொல்கிறார். தான் நினைத்தவற்றை சோர்வில்லாமலும் அஞ்சாமலும் இனிமையாகவும் சொல்பவனை மாறுபாட்டினால் எவராலும் வெல்ல முடியாது என்கிற கருத்துப்பட, சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெள்ளல் யாருக்கும் அரிது என்று சொல்கிறார். இங்கே சோர்வு என்பது மறத்தல் என்ற பொருளில் கூட நாம் சொல்லலாம். நாம் நினைத்தவற்றை பேசுகின்ற பொழுது மறந்து விடாமல் சொல்ல வேண்டியவற்றை நன்மை கருதியோ அல்லது தீமை கருதியோ சொல்லாமல் இருக்கக்கூடாது, அஞ்சாமல் அவையினிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற வகையிலே சொல்லுகின்றார். இப்போ நமக்கு என்ன பயன் தர போகிறது, இதை நான் பேசினால் எனக்கு என்ன பயன் வர போகிறது, அல்லது நாம் பேசினால் நமக்கு தீங்கு வருமோ என்று எண்ணக்கூடியவர்கள் இந்த நம்ம சமூக நடப்பியல்ல மிகுதியாக இருக்கின்றார்கள். ஆக அப்படி இல்லாமல் தாம் நினைத்தவற்றை, தாம் சொல்ல கருதியவற்றை சோர்வில்லாமல், மறக்காமல், அஞ்சாமல், துணிவுடன் எடுத்துரைக்கக்கூடியவர் தான், எடுத்துரைக்க வேண்டும், அவரை யாராலும் வெல்ல முடியாது என்கிற கருத்தினை சொல்கின்றார். ஆக அந்த கொள்கை சான்றாமை என்று சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி இங்க அவங்க எடுத்து சொல்லிட்டாங்கன்னா அவங்கள பகைவராலும் கூட எந்த விதமான மாறுபாட்டினாலும் கூட அவர்களை வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த சொல் வன்மையை நாம் கையாள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுறாரு. அடுத்த குறள்ல சொல்றாரு, விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின் என்று சொல்கிறார். சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நேர்த்தியாகவும், அது கோர்வையாகவும் இனிமையாகவும் சொல்லும் வல்லவரால் தான் வல்லவரை இந்த உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும். அதாவது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை, சிந்தனைகளை, அவர் ஆற்றக்கூடிய செயல்களை இந்த உலக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்கின்றார். ஆக விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். ஆக இந்த உலகம் கேட்கக்கூடிய, இந்த உலகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய கருத்துக்களை, சிந்தனைகளை யாரெல்லாம் நிரல்பட கோர்வையாக இனிமையாக எடுத்து சொல்கின்றார்களோ அவர்களுடைய கருத்துக்களை, சிந்தனைகளை இந்த உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும். உலகம் அவர்களுடைய கையில் கூட விரைந்து அகப்படும் என்று கூட நாம் எண்ணுகின்ற அளவிற்கு இந்த குறளிலே வள்ளுவர் சொல்வதை பார்க்கின்றோம். அடுத்த குறளிலே சொல்லுகின்றார், பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்றார் சில சொல்லால் தேற்றாதவர் என்று சொல்கிறார். குற்றமில்லாத சில சொற்களை சொல்ல தெரியாதவர், பயனற்ற பல சொற்களை தொடர்ந்து சொல்ல விரும்புவர் என்று இதற்கு நான் பொருள் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். குற்றமில்லாத என்றால் நன்மை பயக்கக்கூடிய சில சொற்களை கூட சொல்ல தெரியாதவர்கள்
தொடர்ந்து பயனற்ற பல சொற்களை தொடர்ந்து பேச விரும்புவார் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். அடுத்து 10வது குறளிலே சொல்லுகின்றார், இனரூழ்த்து நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் என்று சொல்கிறார். தாம் கற்ற நூற் பயனை பிறர் உணருமாறு விரித்துரைக்க இயலாதவர் கொத்தாக மலர்ந்திருந்தும் மனமில்லாத மலரை போன்றவர் ஆவார் என்று சொல்கிறார். ஆக இப்ப பண்புடையார் பட்டுண்டு உலகம், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்றெல்லாம் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கின்றோம் முன்னோர்கள். தாம் கற்றிருக்கக்கூடிய கல்வியை, தாம் கற்றதை பிறரும் பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்துல அவற்றை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல இயலாதவர் அல்லது சொல்ல தெரியாதவர் மனம் இல்லாத மலரை போன்றதற்கு ஒப்பாவார் என்கிற கருத்தை வள்ளுவ பெருந்தகை அவர்கள் இந்த குறளின் மூலமாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இந்த வகையிலே காலம் கருதி, நேரம் கருதி, எனக்கு இன்றைக்கு இந்த சொல் வன்மை குறித்து எடுத்து சொல்வதற்கு, ஏனென்றால் இன்னைக்கு பல உரைகள் திருக்குறளிலே அவரவர்களுடைய எண்ணத்திற்கும் கருத்திற்கும் அவர்களுடைய சிந்தனைக்கும் ஏற்றார் போல உரைகள் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன, எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற கவிஞர் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவி வள்ளி 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணவர்ங்கிறதுலேருந்து நல்லா தெரியுது. சிறந்த முறையில் பொருள் விளங்கி உணர்ந்து சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாளர் முனைவர் கிருஷ்ணன் அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னார். அதாவது எழுத்து, சொல், பொருள் இதுக்கு இலக்கணம் சொன்னார். அப்புறம் மேற்கோள்கள் சொன்னார். நலம் என்ற சொல்லுக்கு அவர் அருமையான ஒன்று சொல். உலக சுகாதார நிறுவனம் மனநலம் உடல்நலம் அப்படின்னு சொன்னாப்புல, இந்த திருவள்ளுவர் நாநலம் அப்படின்னு ஒன்னை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. மொத்தத்துல அவர் சொல்மழை பொழிந்திருக்கிறார். கல்மழை கிடையாது, சொல்மழை பொழிந்திருக்கிறார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து இவர் சொல்வன்மை உள்ளவர் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கண்டேன் சிதையைங்கிறத நான் குறிச்சு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டாரு. திமுக பேச்சால் ஆட்சியை பிடித்தவர்கள் அதையும் சொல்லணும்னு வச்சிருந்தேன், சொல்லிட்டாரு. ரொம்ப சொல்வன்மை உள்ளவர் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டேன். அடுத்து 1, 2 நாவன்மை என்பது காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது, கேட்போரை வசீகரிக்கும், ஆக்கமும் கேடும் அதனால் வருதலான் அப்படிங்கிற குறள்ல என்ன சொல்லு, ஆக்கமும் கேடும். ஆக்கம், இப்ப பேச்சாளர்கள்லாம் நிறைய ஊதியம் பெறுகிறார்கள், ஆக்கம். அது கேடும், சில இது கெட்டு போறாங்க பேசுறதுனால. அது பொதுவா நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து இணர்வுழ்த்தும் நாரா மலரணையர், அந்த கடைசி குறள் பொதுவா நான் நினைக்கிறேன், இந்த கற்ற கருத்துக்களை எடுத்து செல்வதில் ஆசிரியர்கள் தனி முத்திரை பதித்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு பழக்கம் மூலமா சொல்வன்மை வரும். பொதுவாக ஆசிரியர்கள் அது இயல்பாக அவர்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல தோன்றுகிறது. இத்துடன் என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக ரேவதி தோழர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முற்றோதல் செய்த மாணவி வள்ளி, ரான்னா தெலுங்குல வா அப்படின்னு சொல்லுவாங்க, ரான்னா ராமையா அப்படிங்கிற பாட்டு கூட நீங்க கேட்டிருப்பீங்க. வள்ளிய வா வள்ளி என்று நாங்க அனைவரும் அவளை நல்லா வரவேற்கிறோம்.
அடுத்து முனைவர் கிருஷ்ணன் அவர்கள் மிகவும் தெளிவாக அனைவருக்கும் புரியும்படியாக அவங்களுடைய உரைப்பொழிவு தந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. சொல்லுக சொல்லை பிறர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்ல இன்மை அறிந்து, அந்த ஒரு திருக்குறள் நம்ம பேசும்போது எல்லாருமே இந்த இதை மனசுல வச்சுட்டே பேசணும். அடுத்த ஆளுக நம்ம சொல்ல அடுத்து மீறி மாதிரி இல்லாத சொற்களை பயன்படுத்த வேண்டும். அடுத்து இன்னொரு 9வது குறள் பாத்தீங்கன்னா, பல சொல்ல காமுறுவர் மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றாதவர். அப்படி பார்த்து அந்த இதுல நிறைய வளவளன்னு பேசாதீங்கன்னு நச்சு போடுறார் வள்ளுவர். ஒரு சிலர் ரொம்ப நமக்கு விவரமா இருக்கு அப்படிங்கிறத பேசிட்டே இருப்பாங்க. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிற ஒரு அந்த கருத்து இல்லாம நிறைய பேசினா நம்ம நிறைய சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவர் அந்த அந்த ஒரு குறள்ல எந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது பாத்தீங்க, நிறைய நூல்களை படிச்சிருக்கிறீங்க. ஆனா நூல்கள்ல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பலரும் கேட்கும்படியாக எடுத்து சொல்ல தெரியல அப்படின்னா, நம்ம மனம் வீசாத மலர்களை கொத்து கொத்தாக மலர்ந்த மலர்கள் அப்படின்றப்ப அவர் திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, நிறைய படிங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுங்க, சுருங்க சொல்லி விளங்க வைங்க அப்படிங்கிறத சொல்றாரு. மிக அருமையாக உரைப்பொழிவு தந்த பேராசிரியருக்கும் முற்றோதல் செய்த மாணவிக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அறச்செல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் அவர்களது முன்னோட்டம் மிக அருமை, முத்தாய்ப்பாய் இருந்தது. நிறைய அதிகாரங்களை பற்றி, அதிகாரங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, அவை எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு சொல்கிறது என்பதை விளக்கி கூறினார். அடுத்து இன்றைய சொல்வன்மை, அந்த அதிகாரத்துல இருக்கிற 10 குறளுக்கும் ரொம்ப அழகா விரிவா உரையாற்றினார். ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எப்பொழுதுமே திறனற்ற சொற்கள் வீழும், திறனுடைய சொற்கள் தான் வாழும். சமீபத்துல நான் ஹெச்எம்மா இருந்த ஸ்கூலுக்கு என்னைய 4-5 வகுப்பு மாணவர்களுக்கு வாசிப்பு பயிற்சி கொடுக்க அழைச்சிருந்தாங்க. ஒரு 4 நாள் போயிருந்தேன். அப்ப அந்த பக்கத்து 1, 2, 3 வகுப்பு பயிலும் அந்த மாணவர்கள் நம்ம வகுப்புக்கு அவங்கள கூப்பிடுங்கன்னு விட்டு டீச்சர் என்னை அழைச்சிட்டு போயிட்டு, எங்க பிள்ளைகளோட கொஞ்சம் பேசுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாட்டு சொல்லி கொடுங்க. நான் அந்த ஸ்கூல்லே தலைமை ஆசிரியர் இருந்தவ. எல்லாத்தையும் வட்டமா உட்கார வச்சு எல்லார் பேரையும் கேட்டு முடிச்ச விட்டு ஒரு பொண்ணு என் பக்கத்துல உட்கார்ந்துருந்த பொண்ணு, உங்க பேரு என்னங்க மிஸ் அப்படின்னு. என் பேரு சே அறச்செல்வி அப்படின்னு. மிஸ் உங்க நேம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்க மிஸ் அப்படின்னு. எனக்கு இந்த பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த வகுப்புமா படிக்கிறீங்கன்னு. நான் 2வது படிக்கிறேங்க. 2வது படிக்கிற பொண்ணு ஒரு ஆசிரியர்கிட்ட இவ்வளவு ஒரு தைரியமா இப்படி ஒரு பதில சொல்லுன்னு எதிர்பார்க்கவே முடியல. இந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட சொல்வன்மை நிறைய இருக்கு, பயன்படுத்துற விதம் தான் மாறுபட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய குறிப்பெடுத்து வச்சிருந்தா, நான் காலம் கருதி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். ஒரு மனிதனை காக்க ஒரு சொல் போதுமானது, ஒரு மனிதன் மகிழ ஒரு சொல் போதுமானது, ஒரு உறவு நெருங்க ஒரு சொல் போதுமானது, ஒரு உறவு நொறுங்க ஒரு சொல் போதுமானது. வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை நகர்த்தும் சக்கரங்கள். ஒரு வாழ்க்கையை வழிமாற்ற ஒரு வார்த்தை போதுமானது. நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பாலாஜி தோழர். அனைவருக்கும் வணக்கம் தோழர். ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த முற்றோதல் செய்யற மாணவர்களுக்கு கொஞ்சம் எப்படி இணையத்துல இணையறதுன்றது கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா காலம் கருதிதான், வேற ஒண்ணும் இல்லை. அறச்செல்வி அம்மா ஒரே சொல்லுல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. முற்றோதல் செய்த மாணவி ராவள்ளி வாவள்ளி அப்படின்றது தெலுங்குல சொல்லி அதுவும் சிறப்பா இருந்தது. மற்றபடி உரையாசிரியர் மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவே அந்த சின்ன விண்ணப்பம் தான், அந்த இணையிற மாணவர்களுக்கு கொஞ்சம் அதை எப்படி இணையணுன்றது முன்கூட்டி கொஞ்சம் தகவல் கொடுத்தா நல்லா இருக்கும். வேற ஒன்று.
நன்றி தோழமையே. பின்னூட்டத்திற்கு பின்னூட்டம் தந்த தோழமைக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக வழக்கம் போல் பின்னூட்டத்தை நிறைவு செய்கிற நம்முடைய தமிழாசிரியர் நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். கிட்டத்தட்ட 1997க்கு நான் பயணப்பட்டுட்டேன். ஆனால் 2025 இருந்தாலும் கூட என்னை மறக்கச் செய்தார் அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள். அநேகமாக இஃப் ஐ ரிமெம்பர் கிருஷ்ணகிரி கல்லூரியில கிருஷ்ணன் போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னு பட்டாசெல்லாம் வெடிச்சார்கள் மாணவர்கள். அதாவது அரசு பணி ஏற்றுக்கொண்டார் என்று ஒருவேளை என்னுடைய நான் கேள்விப்பட்டேன். யாரோ பேசுறாங்க. ஐயா நிறுத்திட்டேன். அவங்க சவுண்ட் வந்து நிறுத்திட்டேன். அப்போ என்னுடைய உள்ளத்தை நெடும் பயணத்திற்கு அழைத்து சென்றார். பெரும்பாலும் அண்ணனுடைய உரை வந்து ரொம்ப நீண்ட நாள் கழித்து கேட்கிற பாக்கியம் கிடைச்சது. மன்றத்திற்கு மறுபடி நன்றி. அவர் பேசும் பொழுது ரொம்ப அழகா ஒப்பிட்டு சொன்னாங்க. நாணலம் என்பதை எடுத்துக்கிட்டு சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்பதை பொருத்தி காண்பித்தாங்க. அதை சிவசுப்பிரமணிய ஐயா அடியொற்றியது போல ஆக்கம் எவ்வாறு வருது, கேடு எவ்வாறு வருது என்று அதை பின்னூட்டத்தில் ரொம்ப அழகா வலுவூட்டினார்கள். அறச்செல்வி சகோதரி சொன்ன அந்த வியப்பு மிகு மாணவி இயற்கை தான். நல்ல ஆசிரியர்கள் இருக்க போய் நல்ல மாணவர்கள் உருவாகுவது வரலாறு தானே. அதை மறுபடியும் சிவசுப்பிரமணிய ஐயா சொல்லாலே சொன்னால் நல்ல ஆசிரியர்கள் மிகச்சிறப்பான விதைகளை ஊன்றுகிறார்கள். ஆகவே அந்த விதத்தில் சகோதரி அறச்செல்வி அவர்களை மறுபடியும் மீள பாராட்டுகிறேன். இதில் பார்த்தோம்னா பாக்ஸில் பார்த்தோம்னா பேழையில் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. நல்ல நடை இன்றைய பேச்சில் இருந்தது என்று போட்டிருந்தாங்க. நான் அதை படித்து பார்க்கும்போது இப்படி உணர்றேன். வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்வது தகுதிப்பாடுடையது என்று திருக்குறள் இருக்கிறது. ஆனால் அது இலக்கணம், அது ஒரு வரையறை, வாழ்வியல் இலக்கணமாக அந்த இலக்கியம் இருக்கிறது. அதை நடைமுறையாக்கி காட்டி நமக்கு செய்முறையாக செய்து காண்பித்த உரைக்காரரும் சிறப்பான முறையில் எப்பொழுதும் போல் வள்ளி அவர்கள் இட்டு நிரப்புபவர்களாக இருக்கிறார். ரியலி ஷீ இஸ் அ கேப் ஃபில்லர். மறுபடியும் அந்த பாராட்டெல்லாம் துரோணருக்குத்தான் போய் சேரும். கிருபாச்சாரியார்களும் துரோணர்களும் தான் பாராட்டுக்குரியவர்கள். நான் விசயனை குறையாக சொல்லவில்லை, வரவேற்கின்றேன். இருந்தாலும் அதே ஆசிரியர் தானே எல்லோரையும் தயார்படுத்துறார். துரியன் மட்டும் வருத்தப்படுறான். எப்போ பார்த்தாலும் எனக்கு சரியா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் ஒரு குற்றச்சாட்டை துரியன் தனக்கே உள்ள பாணியிலே வைக்கிறார். ரொம்ப அழகா சொன்னார். அறியாமை கூட வரவேற்புக்குரியது, பொறாமை வரவேற்புக்குரியதா? ஆமா, அது நல்ல கேள்வி. மன்றம் இன்றைக்கு அதையும் சிந்தித்தது. இருந்தாலும் நாம துரியனை தவறாக சொல்ல வேண்டாம். அதே பானுமதியை வைத்து மன்னித்தவர் தானே கர்ணனை. ஆகையினால 2 முகமும் துரியனுக்கு உண்டு. இருந்தாலும் சூழ்நிலை கைதி தானே துரியன். சகுனி என்கிற பகடைக்காயிலே உருண்டது என்னவோ ஆதாயம் தேடிய தாயம் மட்டுமல்ல, ஆதாரம் தேடிய துரியனும் தான். ஆகவே அந்த விதத்தில் வெல்லும் சொல் இன்மை அறிந்து இன்றைய உரை இருந்தது. உண்மையிலேயே அண்ணன் வந்து கிருஷ்ணன் அண்ணன் சுழல் வல்லன் தான், சோர்விலன் தான், அஞ்சாரன் தான். அது எப்படி நான் ஏக வசனத்தில் சொல்லலாம்? நான் திருக்குறள் சொல்லிக்கிட்டு வர்றேன். என் உள்ளம் கவர் கல்வன் அண்ணன். ஆகையினால இந்த தம்பியின் சொல்லை ஏற்றுக்கொள்வார். அதே நேரத்தில் விரைந்து இனிது தொழில் கேட்கும் என்பது உண்மை. கிருஷ்ணன் ஐயாவை புடைசூட எப்பொழுதுமே மாணாக்கர் கூட்டம் இருப்பதாக நான் அறிவேன், நான் கேள்விப்பட்ட வரையில. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உள்ளம் தொடும் சொற்களை தருவதும் நெஞ்சை சுடும் சொற்களை தருவதும், அதாவது சுடுறதுனா தப்பா இல்லை, பக்குவப்படுத்துவதற்காக. அதே நேரத்தில் உண்மையிலேயே பல சொல்ல காமுறுவர் நாகராஜன் போல. நீங்க பார்த்தீங்கன்னா பின்னூட்டத்தில் ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க வேணாம். அது ஐயா கூட ஊக்கமுடைமை பேசுகிற பொழுது அறிவொளி ஐயாவுடைய உரையில
அறிவொளி ஐயா உரையில பேசுகிற பொழுது ஐயா சொல்லுவாங்க, ஓரிரு வார்த்தையில பாராட்டிட்டு போயிடலாம், இருந்தாலும் உளம் திறந்து பாராட்டுவார் என்று கருமுருகன் ஐயா அதை பதிவிடுவார். அதை நீங்க அந்த யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரி அப்படியே இருக்கும். அந்த கோல்டன் வேர்ட்ஸ் அதுதான் முருகன் ஐயாவுடைய சொல்லாடல் திறன். அது அது வந்து உண்மையாவே இடனறிந்து சொல்லுகிற ஆற்றல் இந்த மன்றத்திற்கு எல்லோருக்குமே உண்டு. இல்லைன்னா யாரொருவர் சொல்ல இன்னைக்கு முற்றோதல் செய்திருக்கணும். ஆனால் இயலாத நிலையில இணையத்தில் இதயத்தை இணைத்தாரே வள்ளி, அதுதான் இங்கே தயாராகிற இந்த பாசறையில் தயாராகிற நாற்றாங்கல்கள் நாங்கள் எல்லாம். ஆகையினால நான் பேசி பேசி பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு பெரிய களம் எனக்கு இங்க கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கு மாபெரும் இமயம் இல்லாததுனால நான் இந்த சூறாவளி தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கு. நல்ல வாய்ப்பு. ஏனென்றால் ரவீந்திர பாரதி ஐயா பேசி முடிச்சிட்டாங்கன்னா அடைமழை தான். அதன் பின்பு எத்தனை மழை பெய்தாலும் அது எடுபடாது. ரொம்ப அழகா சொன்னாங்க சகோதரி அறச்செல்வி அவர்கள். சொல்மழை பொழிந்தார். நான் சொல்லுகிறேன் கல்மழையே பொழிந்தார். என்ன அப்படின்னா வைரக்கற்கள், நவமணி கற்கள், கற்கண்டு சொற்கள் இவற்றையெல்லாம் கொண்டு மிக சிறப்பாக விந்தம் எப்படி நல்ல இந்திரன் கல்மழை பொழிந்த பொழுது விந்தன் எடுத்தார கிருஷ்ணன். ஆகையினால் இன்றைக்கு அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள் நல்ல சொற்கொடை பிடித்தார். கவிகை கீழ் தங்கும் உலகு என்று வள்ளுவனுடைய சொல்லாலேயே நான் வாழ்த்துகின்றேன். அதே நேரத்துல கடைசியா ஒன்றை ஒப்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். இடனறிந்து மன்னி உரை தருதல் வேண்டும். திருக்குறள் எண் 687 வள்ளுவர் மன்னி உரை தர வேண்டுமா சொல்றார். அடுத்தது சொல்றாரு நன்கு செல சொல்லல் வேண்டும். 719வது குறள்ல சொல்றார். மாற்றம் கொடுத்தல் பொருட்டாக உரை நாம படித்து கொள்ள வேண்டும், உரை நிகழ்த்த வேண்டும் என்று குறள் எண் 725 சொல்றார். இந்த 3 குறிப்புகளை கூட நினைவு வச்சுக்க முடியல. இதுதான் நான் தோற்ற விதம், ஆனால் ஏற்ற விதம் இதுவன்று. வள்ளியை போல் நினைத்த மாத்திரத்தில அத்தனை குறள்களையும் சொன்னால்தான் ஆசிரியரின் முழு பாராட்டும் கிடைக்கும். இன்றைக்கு அவருடைய பேராசிரியர் கருமுருகன் ஐயா பாராட்டினாரே, அதை போல மிகச்சிறந்த வில் விசயன்களும் இங்கே உண்டு. சொல் விசயனாக இன்றைய உரைக்காரர் வந்தார். வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. என்ன சொல்றது, என்னதான் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டாலும் கடைசியில அந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டு வாய் செவக்க இருந்தா தான் அந்த உணவு சாப்பிட்டதுக்கான மன நிறைவு அடைவது போல நீங்க மனம் சிவக்க வாய் சிவக்க உங்களுடைய அந்த வாழ்த்து உரைகள் இருக்கிறதே இந்த மன்றம் வளருவதற்கு மிகப்பெரிய நீர் ஊற்றாக அது இருக்கிறது. அது மிகப்பெரிய நிகழ்ச்சியா பார்க்கிறோம். ரொம்ப மன நிறைவா இருக்குண்ணா. இப்போல்லாம் பின்னூட்டம் வரும்போது எப்படா நீங்க பின்னூட்டம் சொல்லுவீங்க, அதுல என்ன சொல்ல போறீங்க, என்ன புதிய சொற்கள் சொல்ல போறீங்க, மனம் திறந்து சொல்றீங்க. அது உண்மையிலே நம்ம பாராட்டணும். இந்த மன்றம் உங்களை வாழ்த்துகிறதுன்னு சொல்ல மாட்டேன், பாராட்டுகிறதுன்னு சொல்ல மாட்டேன், உச்சி முகர்ந்து தழுவி கொள்ளுகிறோம். அந்த அடிப்படையில் மனம் நிறைவாக இருக்கிறது. அடுத்ததாக ஐயா கிருஷ்ணன் ஐயா, நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? பொதுச் செயலாளர் பேச போறாங்க. பேராசிரியர் கிருஷ்ணன் ஐயா. கணேசன் சாத்தூர் சிங்கக்குட்டி பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமையா? பேராசிரியர் நேரம் இருக்கலாம், இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை பேசுங்க. சிங்கக்குட்டி கருத்தை சிக்கனமா சொல்லிருவீங்க, எனக்கு தெரியும். சொல்லுங்க. நல்லது. இன்று சொல்லுரிமை அதிகாரத்துக்கு திடீரென்று ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் தலைமை ஆசிரியர் போல வள்ளி அந்த சிறப்பா செஞ்சாங்க. வாழ்த்துக்கள். அதே போல கிருஷ்ணர் 10 அவதாரத்தை எடுத்ததுனால இவர் சொல்வன்மை அவதாரத்தையும் எடுத்து நமக்கு மெய் சிலிர்க்க வைத்து விட்டார் கிருஷ்ணன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். இந்த சொல்வன்மைக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அந்த வகையில நம்ம பாரதியார் ஒரு இடத்துல வஉசியும் வின்ஸும் உரையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பதிப்பு பதிஞ்சிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுண்மை வஉசியினுடைய சொல்லுண்மையும் இருக்கும், பாரதியினுடைய சொல்லுண்மையும் இருக்கும்.
அந்த சொல்லுண்மையை பார்த்து அந்த சொல்லுண்மையை தக்க வைத்து வெள்ளையனை சொக்க வைத்து பேச முடியாமல் நிக்க வைத்து சிக்க வைத்து விற்க வைத்து திக்க வைத்து திணற வைத்து நம்மை எல்லாம் சொல்லுண்மையில் தேய்க்க வைத்து விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு இடத்துலயும் நம்ம சொல்லலாம். அதாவது பாரதிய மட்டம் தட்டுறதுக்காக காந்திமதிநாதன் சொல்லுவாரு, நீ பாரதி சின்ன பயல்னு எழுதி காட்டிடணும், வெண்பா சொல்லிடணும்னா பாரதி அழகா அந்த வெண்பா எழுதிடுறாரு. அது எழுதிட்டு இப்படி ஒரு பெரிய மனுஷனை நம்ம இப்படி ஒரு ஏளனமா சொல்ற மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்று பாடலையும் எழுதுகிறார். ஆண்டில் இளையவன் என்றந்தோ அகந்தையினால் ஈண்டிங்கு இகழ்ந்தன்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பாரதி சின்னப்பயல். அதையே அந்த பாடலையே அவருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரியும் மாத்தி எழுதியிருப்பாரு. அப்ப அதுதான் அந்த சொல்லுண்மைங்கிறதுல நம்ம குறிச்சுக்கிட முடியும். அதே மாதிரி தெனாலிராமனுடைய வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்கிறதை நம்ம எடுத்துக்கலாம். திரைப்படத்துல வரக்கூடிய மாமா மன்னா முள்ள மாதிரி முடிச்சவைக்கு அதுக்கு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மூன்று சொல்லுக்குமே ரொம்ப விளக்கமா சொல்லுவாங்க. மாமா மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அப்படின்னா அர்த்தம். மொள்ள மாதிரி அப்படிமா. அந்த மொள்ள மாதிரிங்கிறது என்னன்னா, நீ சீராக பொதுவாக எல்லாருக்கும் சிறந்த மலையாக பொழியக்கூடிய தன்மையில் இருக்கிற மன்னவனே என்று வாழ்த்தினேன் பாப்ப. முடிச்சவிக்கி அப்படிமா. முடிச்சவிக்கி எத்தனையோ தீராத பிரச்சனைகளை இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிக்கக்கூடிய மன்னன் சொன்னேன்னு சொல்லி சொல்ல பாப்ப. அந்த சொல்வன்மை எப்படியெல்லாம் வருகிறதுன்ற சொல்ல முடிகின்றது. இன்னொன்னு இந்த 3வது குறளும் 5வது அந்த 3வது குறளை பார்த்தீங்கன்னா அந்த யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரவீந்திர பாரதியா, நம்ம இந்நாள் பொதுச் செயலாளர், நம்ம கருமுருகன் ஐயா, நாகராஜன் ஐயா மற்றுமுள்ள சான்றோர்களுக்கு அந்த 3வது குறள் ரொம்ப மிகவும் பொருத்தமா இருக்குது. 5வது குறள் இருக்குது. அந்த 5வது குறள் எனக்கு பொருத்தமா இருக்குது, எனக்கு அறிவுரை சொல்றது மாதிரி இருக்கு. இந்த 2 குறளையும் கொஞ்சம் படிச்சு பார்த்துக்குங்க. அதை படிச்சு பார்த்துட்டு நான் சொல்றது சரிதானா இல்லையா, அதுல மாற்றம் இருக்கான்னு நீங்க சொல்லலாம். இன்னொன்னு இந்த 2வது குறள்ல சோர்வு அப்படிங்கிறது ஆக்கமும் கேடுன்னு அதனால வருதுன்னா, காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு அப்படின்னா, அந்த சோர்வுங்கிறதுக்கு ஐயா கிருஷ்ணன் ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த சோர்வு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உரையாசிரியர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தவறு, பிழை, தப்பு, குறைபாடு இப்படிதான் சொல்றாங்க. அப்ப சோர்வு என்கிற வார்த்தைக்கும் இதுக்கும் ஒன்றாக வருகின்றதா? அப்ப வள்ளுவர் ஏன் அந்த சோர்வு பயன்படுத்தியிருக்கிறாரு? அப்ப சோர்வு அடைஞ்ச உடனே எல்லாமே கேடும் ஆக்கமும் கேடும் எல்லாம் சேர்ந்து போற மாதிரி, இல்ல ஆக்கம் இல்லாம போயிருமா, இல்ல கேடு தன்னா போல வந்துருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பிழையாகவும் தவறாகவும் இருந்தால்தான் அங்க நடைபெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆனா இதை ஏன் பயன்படுத்திருக்கிறாரு, இல்ல அதற்கு இந்த பிழை என்பதற்கும் தவறுக்கும் சோர்வுன்னு சொல்லலாமா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் அந்த ஒரு சந்தேகம் தான். மற்றபடி ரொம்ப சிறப்பான ஒரு அதிகாரம் ஐயா கிருஷ்ணன் ஐயா சிறப்பா சொன்னாங்க. இதில் கலந்து கொண்டு பின்னோட்டம் வழங்கிய நாகராஜன் ஐயாவுடைய பின்னோட்டம், ரேவதியம்மா, அரசெல்வியம்மா, உங்களுடைய நெறியாளுகை மிகவும் சிறப்பு. சிவசர்பூனியா வழக்கம்போல் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. எல்லோருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. ஐயா இடையூறுக்காக தீர்வு தரக்கூடியது வெல்லும் சொல் அது. சோர்வு தரக்கூடியது தோற்கும் சொல். அதே நேரத்துல அறனறிந்து சொல்லுவது தீர்வுல தான் இருக்கும், சோர்வுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார்வா இருக்கிறது எப்படி இருக்கும்னா, ஆமா ஆமா ஆமான்னு சார்வா இருக்கும், அவ்வளவுதான். அது தீர்வும் தராது, சோர்வும் இருக்காது. ஆகையினால இந்த 3 நிலையில தீர்வு அல்லாத எல்லாமே சோர்வு தான். அருமை அருமை. நீங்க நல்ல ஒரு தீர்வு இது. மிக்க மகிழ்ச்சி. கிருஷ்ணன் ஐயா எதுவும் சொல்றீங்களா நிறைவா? கிருஷ்ணன் ஐயா நீங்க பேசுறது கேட்கல. மீண்டும் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த தினமும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு மிக பேராசிரியர் கருமுருகன் ஐயா சொன்னதை போல மிக மனதார, மனதிலே எந்த வஞ்சமும் இல்லாமல் மிக சிறப்பாக பின்னூட்டம் அளிக்கக்கூடிய ஐயா தோழர் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள், நல்லாசிரியர், மதிப்புமிகு அன்பிற்குரிய சகோதரர் முனைவர்
டி.கே. நடராஜன் ஐயா அவர்கள், நாகராஜன் அரசெல்வி அம்மா அவர்கள், ஐயா சாத்தூர் கணேசன் ஐயா அவர்கள், பாலாஜி அவர்கள், இன்னும் இந்த தினமும் பின்னூட்டம் மிக சிறப்பாக பின்னூட்டம் அளிக்கின்றார்கள், பின்னூட்டம் தருகின்றார்கள். உயர்ந்த சிந்தனையோடு நல்ல நற்கருத்துக்களை இந்த நிகழ்வின் மூலம் தரக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். எனக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. ரமையா அவர்கள். உண்மையிலே ஒரு மகிழ்வா இருக்கிறது. தன்னுடைய பணிக்கு இடையிலும் அந்த நேரத்திற்கு கலந்து கொண்டு, ஏன்னா அவங்களுடைய டைட் ஷெட்யூல், ஏன்னா பேஷண்ட்லாம் பார்க்குற இந்த நேரத்திலும் கூட நன்றி மருத்துவர். நான் சொல்லிட்டே இருப்பேன் உங்களை பற்றி. மிக்க மகிழ்ச்சி. தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிக அருமையாக இருந்தது. வள்ளி எப்பனாலும் போர்க்களத்துக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு போர் வீரர் போல கடகடன்னு சொல்றது. என்ன இப்படி ஆச்சே, யாரும் சொல்லலாம் அப்படின்னு வச்சிருக்கப்ப, அப்ப சொல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அப்படின்றது நம்ம ஒருங்கிணைப்பாளர் தான் ரெடியா வச்சிருக்காரு. வள்ளி சொல்லுவா அப்படின்றாரு, உடனே சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கணும். அப்ப எதையுமே முன்னாடி எதிர்பார்த்து இருப்பது. இப்படி ஒரு நிலை வந்தால் நாம் என்ன செய்வது அப்படின்றதுல அந்த வகையில இன்னைக்கு வள்ளிக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அவளுக்கு வேற யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அவள் அவளுடைய பல்கலைக்கழகத்தில் பட்டியலில் முதல் நிலையை பெற நமது கலைஞர் பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா முனைவர் கிருஷ்ணன் அவர்கள் மிக அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு இதையுமே ஒரு சொல்லினுடைய இது என்னென்ன மாதிரியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. கீரா கூட ஒரு கதையெல்லாம் எழுதியிருப்பார். ஒரு சொல் எவ்வளவு முக்கியம், ஒரு நாட்டுப்புற கதையில் ஒண்ணு கூட வச்சிருப்பார். இன்னைக்கு இந்த அதிகாரம் முழுக்கவே நமக்கான அதிகாரமாக பொதுமக்களிடம் போய் பேசுபவர்களுக்கான ஒரு சொல் எப்படி இருக்கு. யாருமே உலகத்துல உடல் நலம் சொல்லியிருப்பாங்க, நான் நலம்னு சொல்லியிருப்பாங்களா இது வரைக்கும்? இவரு எப்படி ஒரு சொல்லை ஒரு நான் நலம் அப்படின்னு நாவிலிருந்து வரக்கூடிய சொல்லுன்றதுனால இந்த மாதிரி ஒரு வரையறை செய்திருக்காரு. ஆக்கமும் கேடும் அறனும் பொருளும் எப்படிலாம் சொல்றாரு அப்படின்றது நம்ம இன்னும் கூட நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, சுருங்கவும் சொல்ல தெரியணும், விரிச்சும் சொல்ல தெரியணும், இனிமையாவும் சொல்ல தெரியணும் அப்படின்றத அப்ப ஒரு பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களை சந்தித்தும் பேசக்கூடியவர்களுக்கும் இல்லை பொதுமக்களை சந்திக்கும் அனைவருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது அங்கனக்குள்ள. அந்த உரையாடலில் நான் நினைப்பதை அவர்களுக்கு கடத்த வேண்டும். அப்ப சொல் எவ்வளவு பெரிய முக்கியமானதுன்றத மிக அருமையாக இந்த குரலில் சொல்லியிருக்கார். நம்ம கிருஷ்ணன் ஐயா மிக நல்ல உதாரணங்களை எல்லாம் கொண்டு, பாண்டிய மன்னன் என்ன செய்தான், இல்லைய உலக போரில் அணுகுண்டு வெடிக்கும் போது என்ன உரையாடல் நடந்தது, இதுல எல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சொல் இருக்கிறது என்பதை மிக தெளிவான உதாரணங்களுடன் மிக அருமையாக சொன்னார். பின்னூட்டம் வழங்கிய நம்ம நாகராஜன் ஐயா அப்ப ஒருத்தர் ஒரு மக்சிம் கார்கியா தான் நினைக்கிறேன். அது கேக்குறேன், கடவுள்ன்றது யார் அப்படின்னா, நான் கடவுள் நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படின்றாரு. அப்படியே ஒரு கடவுள் இருந்தா எந்த கடவுளை நீங்க எந்த மத கடவுளையும் நீங்க கடவுளாக எடுத்துக்கொள்வீங்கிறப்ப, நான் ஒவ்வொரு கதையை எழுதும் போதும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த கதையை இந்த இடத்தில் இந்த பாத்திரத்தை இப்படி பேச வைத்திருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறப்பதான் நான் அடுத்த கதை மிக சிறப்பாக எழுத முடியும். அந்த எண்ணத்தை தான் நான் கடவுளாக எண்ணுகிறேன். நான் ஒரு அண்ணாமலைசாமின்னு ஒரு பெரிய புகழ்பெற்ற டாக்டர். அவர் சொல்லுவார், 80 வயசுல சொல்லுவாரு, ஸ்டில் ஐ லேர்னிங் ஃப்ரம் மை பிரைவேட் பிராக்டிஸ். 80 வயசுல ஒரு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு. அதே போலதான் நாகராஜன் ஐயா. நான் இன்னைக்கு ஒவ்வொரு நம்ம நிகழ்ச்சியிலையும் பயிற்சி எடுத்துக்கிறேன்றாரு. அந்த இது இருக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சி தானாகவே வந்துவிடும். எனவே இந்த பெரிய அறிஞர்கள் மத்தியில் இந்த இன்னைக்கு சொல்வன்மை நிகழ்வு நடந்தது மிக சிறப்பு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளைய நிகழ்வு நானே சொல்லிடுவேன். சொல்லிருங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளை தினம் நம்ம தோழர் மேரியம்மா சொல்றாங்க.
மேரி ரோஸ்லின் தோழர் நாளைக்கு பேசுகிறாங்க. நாளைய அதிகாரம் எது அப்படின்னா வினைத்திட்பம், சாரி தவறு, வினை தூய்மை. நாளைய தினம் சண்முக பிரியா பேசுகிறாங்க. தோழர் தவறுதலாக சொல்லிட்டேன். சண்முக பிரியா வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரத்தை நாளைய தினம் சொல்லுகிறார்கள். முற்றோதல் செய்வதற்கு இன்றைக்கு வாய்ப்பை தவறவிட்ட அந்த மாணவிக்கு நாளைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வழங்கப்பெறும் என்கிற செய்தியோடு, தோழர்களே, நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் என்பது உண்மையிலே ஒரு இலக்கிய கூடலாக மட்டுமல்லாமல் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளுகிற மிகப்பெரிய ஒரு களமாக இது இருக்கிறது. இந்த களத்தில் எல்லோரும் இணைந்து ஒரு இலக்கிய பயணத்தை முன்னெடுத்து இருக்கிற மகத்தான பணியை வான்புகன் வள்ளுவன் எங்கிருந்தாலும் நம்மை பார்த்து புன்னகை பூர்ப்பது மட்டுமல்லாமல் பூரித்து போவான். அந்த இணைப்பில் இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழர்களை, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.